தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் அப்ளிகேஷன் தொடர்பான நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னா இந்த 10th மார்க் ஷீட்டு, அதே போல் 10th சர்டிஃபிகேட், +2 மார்க் ஷீட்டு, +2 உடைய சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயங்கள். ஸோ நீங்கள் உள்ளே போய் அப்லோட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே எரர் வருது. என்ன அப்படின்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடுவீங்க. ஆனா யாருக்குமே 10th அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது பெரும்பாலும் இருக்கிறதில்ல. ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்ஆ இருந்தாலுமே நமக்கு சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஆனாலுமே அந்த சர்டிஃபிகேட் அப்படின்ற இடத்துல நீங்க அப்லோட் பண்ணாமலே நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா, உங்களால அடுத்த பேஜுக்கு உள்ள போகாது. ஸோ அப்ப நாம என்ன செய்யணும்? இது கண்டிப்பா நெறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு ஆதார் சென்டருக்கோ, அல்லது நீங்க ஓனா வீட்ல பண்ணாலோ, ஒரு நெட் சென்டர்ல போய் பண்ணாலுமே, மேபி அவங்களுக்கு தெரியலைன்னா கூட நீங்க சொல்லலாம். என்னன்னா 10th மார்க் ஷீட்டு, 10th சர்டிஃபிகேட் அப்படின்னு 2 காலம் இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயமே என்னன்னா, 10th மார்க் ஷீட்டு நீங்க அப்லோட் பண்ணிடுவீங்க. அது ஆஸ் யூசுவல். 2nd காலம் 10th சர்டிஃபிகேட் அப்படின்ற இடத்துலயுமே 10th மார்க் ஷீட்டையே அப்லோட் பண்ணுங்க அப்படின்றது தான் இங்க சொல்லக்கூடிய சஜஷனே. ஏன்னா 2மே நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா தான் அடுத்த பேஜுக்குள்ள போயிடும் நமக்கு. ஸோ அப்பதான் ஓகே ஆகுது. சார் 2மே ஒரே டேட்டாவ நம்ம குடுக்கறதுனால பிரச்சனை வராதா? அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வராது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10th மார்க் ஷீட்ல நீங்க ரீநேம் அப்படின்னு ஒண்ணு குடுக்கணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அண்டர்ஸ்கோர் 10th மார்க் ஷீட் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி ரீநேமே 10th மார்க் ஷீட்ல குடுத்துறணும். அதே 10th மார்க் ஷீட்ட திரும்ப நீங்க சர்டிஃபிகேட் அப்படின்ற காலத்துல நீங்க அப்லோட் பண்ணும்பொழுது, அந்த இடத்துல உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 லெட்டர் போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு 10th சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். அத எப்படி குடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரீநேம் அத பார்த்துட்டு, அதுல மார்க் ஷீட்ன்னு பேர் இருக்கணும். இதுல சர்டிஃபிகேட்ன்னு பேர் இருக்கணும். ஆனா 2மே ஒண்ணு தான். எது 2மே மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்ண போறீங்க. ரீநேம் மட்டும் மாத்தி மாத்தி பண்ணணும். அது மார்க் ஷீட்ன்னு இருக்கணும். இது சர்டிஃபிகேட்ன்னு இருக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசங்கள். இப்படி இருந்தா தான் அது எடுத்துக்கும் உள்ள. அதேபோல +2 நீங்க யாராவது அப்லோட் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, அதையுமே நீங்க அப்படித்தான் செய்யணும். ரைட்டுங்களா? ஃப்ரெஷருக்கு பெரும்பாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நீங்க அப்பியரிங் அப்படின்னு குடுத்திருப்பீங்க. +2 கம்ப்ளீட்டடா இல்லையான்ற ஆப்ஷன் கேட்கும்பொழுது, யாரெல்லாம் அப்பியரிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கீங்களோ, அவங்களுக்கு 10th +2 உடைய மார்க் ஷீட் அப்லோட் பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள். அதேபோல நெறைய பேர் சந்திக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, சிக்னேச்சர். உங்களுடைய சிக்னேச்சர நீங்க எழுதும்போது, நீங்க எழுதிட்டு ஒரு A4 எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு பெரிய A4 சைஸ் பேப்பர் எடுத்துட்டு, அதுல சிக்னேச்சர் போட்டுட்டு, அத நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றீங்க. அது என்னன்னா, ஒரு பெரிய டாக்குமெண்ட் மாரி அப்லோட் ஆகும். ஸோ அவங்க கேட்ட கேபிக்குள்ள உங்களால பண்ண முடியாது. அது எரர் வரும். அப்ப நாம என்ன செய்யணும்னா, ஒரு சின்னதா லேண்ட்ஸ்கேப் சைஸ்ல உங்க பேப்பர சின்னதா ஒரு செவ்வக வடிவம் இருக்கு இல்லையா? அந்த சைஸ்ல சின்னதா கட் பண்ணிட்டு, அதுல நல்லா பெருசா உங்களோட சைன போடுங்க. முடிஞ்சா பிளாக் இங்க்ல போட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஏன்னா, அது ஒயிட் பேக்கிரவுண்ட் பேப்பர்ல இருக்கும். நீங்க பிளாக்ல போட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும். ப்ளூல போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா, டார்க்கா இருக்கிற பென் எதா இருந்தாலுமே டார்க்கா இருக்க ரெட்ல போடக்கூடாது, கிரீன்ல போடக்கூடாது. மத்தபடி எதுல வேணா போடலாம். நல்லா டார்க்கா இருக்கிற பென்ல நல்லா பெருசா எழுதுங்க. அதாவது பார்த்தா பளிச்சுன்னு உங்க சிக்னேச்சர் தெரியணும். பளிச்சுன்னு தெரியணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாரி. அதுக்காக மார்க்கர் எடுத்து போடாதீங்க. இந்த சிடி மார்க்கர், பென் மார்க்கர் அதெல்லாம் எடுத்து போடாதீங்க. பேனால தான் இருக்கணும். நல்லா சில பேனா டார்க்கா எழுதும் இல்லையா? அந்த மாரி பேனால உங்க சைன போட்டுட்டு, அத நீங்க முடிஞ்சா ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபார்மட்ல தான் நீங்க அப்லோட் பண்ணணும். நெறைய பேரு பிடிஎஃப்ல போய் அப்லோட் பண்றீங்க. பிடிஎஃப்ன்றது வேற, இமேஜ் ஃபார்மட்ன்றது வேற. நீங்க தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜேபிஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஜேபக்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபார்மட்ல தான் நீங்க அப்லோட் பண்ணணும். ஸோ அவங்க சொல்ற கேபிக்குள்ள அத ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். ரெடியூஸ் பண்றதுக்கு ஃப்ரீ வெப்சைட் நெறையவே இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு இமேஜ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லி நீங்க Googleல சர்ச் பண்ணீங்கன்னா கூட வரும். அதுல அந்த ஃபோட்டோவ, சிக்னேச்சரோ அப்லோட் பண்ணி, தேவையான சைஸ்க்கு ரெடியூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும் தான் சிக்னேச்சர் அப்லோட் ஆகும். இல்லன்னா திரும்ப 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 எரர் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இத நானுமே அனுபவிச்சிருக்கேன். சார் அது ஒண்ணு. பட் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, ஜேஇ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுதெல்லாம் இவ்ளோ கஷ்டப்படல. ஸோ ரொம்ப ஈஸியாவே இருந்தது. ஈவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடண்ட் ஜேஇ எக்ஸாம்ல போட்ட சிக்னேச்சர் கூட பார்த்தீங்கன்னா, வெளியில தெரியாது. பளிச்சுன்னே தெரியாது. சிக்னேச்சர் இருக்குதா இல்லையான்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதே என்டிஏ தான் ஓகே பண்றாங்க. ஆனா நீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டுது. பட் இருந்தாலும் அவங்க கேட்கிற ரெக்யர்மென்ட்ட
ஃபில் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ ஃபோட்டோவும் சரி, சிக்னேச்சரும் சரி நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாரி பார்த்துங்க. அது ஒண்ணும் நீங்க போடுற அந்த ரீநேம் வந்து ரொம்ப முக்கியம். சிக்னேச்சர் அப்படின்னு ரீநேம் இருக்கணும். உங்களோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் அண்டர்ஸ்கோர் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கணும். சிக்னேச்சரோட பேர். சிக்னேச்சர் அதே மாரி பண்ணிடணும். ஃபோட்டோவ பொறுத்தவரைக்கும் பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்ட் சைஸ் 2மே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அதே ஃபார்மேட்ல நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா? 2மே ஒரே ஃபோட்டோ இருக்கணும். இந்த ஃபோட்டோன்ற இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபோட்டோல பேர் இருக்கணுமா? பேர் கம்பல்சரி இருக்கணுமா? டேட் கம்பல்சரி இருக்கணுமான்னா, உங்க பேரு, ஃபோட்டோ எடுத்த டேட். உங்களோட டேட் ஆஃப் பர்த் நெறைய பேர் போடுறீங்க. அது இருக்கக்கூடாது. அது வந்து இருக்கக்கூடாது. ஃபோட்டோல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சரி, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவும் சரி, அந்த ஃபோட்டோல உங்களுடைய பேர் இருக்கணும் கிளீனா. நீங்க ஸ்டார்ட்டிங்ல 10த் மார்க் ஷீட்ல என்ன பேர்ல நீங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, அதே பேர் அப்படியே இருக்கணும். கீழ என்னைக்கு அந்த ஃபோட்டோ நீங்க எடுத்தீங்களோ அந்த டேட் இருக்கணும். சரி, அப்பதான் அந்த ரீசென்ட் ஃபோட்டோ அப்படின்னு தெரியும். அதுக்காக. இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாரி போடல சார், நான் நேம்லாம் குடுக்கல, டேட் எல்லாம் குடுக்கல, ஃபோட்டோவ அப்லோட் பண்ணிட்டேன். இப்ப ஏதாவது பிரச்சனை வருமான்னா, அத பத்தி வொரி பண்ண தேவையில்ல. அது பிரச்சனை வராது. ஆனா இருந்ததுன்னா நல்லது. இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத பத்தி நீங்க வொரி பண்ணாதீங்க. 2 ஃபோட்டோவுக்கும் அந்த ஃபார்மேட்ட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சிக்னேச்சர் முடிஞ்சது, ஃபோட்டோ முடிஞ்சது. அடுத்தது வந்து நான் என்ன சொன்னேன், அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றது, மார்க் ஷீட் அப்லோட் பண்றது என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஸோ அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். என்ன அப்டின்னா, ஃபோட்டோ எடுக்கும்பொழுது நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஸ்பெக் போட்டிருக்கேன். அதோட சேர்த்து எடுக்கணுமா? அத எடுத்துட்டு எடுக்கணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி. நெறைய பேருக்கு நீங்க கண்ணாடி போட்டு எழுதுற பிராக்டிஸ் இருக்கீங்க. கண்ணாடி போட்டுருக்கீங்க. யூசுவலாவே நீங்க கண்ணாடி போடுற ஆளு தான் அப்டின்னாவே, நீங்க எப்படி இருக்கிறீங்க கண்ணாடி போட்டோம்னா, கண்ணாடி போட்ட மாரி தான் உங்க ஃபோட்டோ இருக்கணும். காரணம் என்னன்னா, நீங்க ஹாலுக்குள்ள போகும்போது உங்கள செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது, ஃபோட்டோல கண்ணாடி இல்லாம இருந்து, நீங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு போனீங்கன்னா, அங்க பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க கண்ணாடி போடுற ஆளா இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கண்ணாடி போட்டே ஃபோட்டோவ எடுத்துக்கங்க. சரிங்களா? இல்ல கண்ணாடி போடாம நான் எடுத்துட்டேன் சார் அப்டின்னா, திரும்ப போய் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. தப்பு கிடையாது. எடுத்துட்டு உங்க கண்ணாடி போட்டே நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கங்க. கண்ணாடி போடுறவங்களா இருந்தா. இல்லன்னா தேவையில்ல. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் கவனமா பண்ணுங்க. இத கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்டின்றதுக்காக தான் நான் சொன்னது. அப்பார் ஐடி வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல. நோன்னு குடுத்துட்டு நீங்க அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.